அனைவருக்கும் வணக்கம். புரோக்கர் சவுக்கு சங்கரும் ஜோக்கர் சனம் செட்டியும் பிகைன் வுட்ஸில் ஒரு இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ ரெட் கார்டு இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூவில் சனம் செட்டி புரோக்கர் சங்கர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்க புரோக்கர் சங்கரே தகிச்சு போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது என்ன செய்தி அப்படிங்கிறது கொடுத்தோம். இன்னொரு பக்கம் நாஞ்சில் சம்பத் நாரவாய நாஞ்சில் சம்பத் சாக்கடவாய நாஞ்சில் சம்பத் சில்லறப்பைய நாஞ்சில் சம்பத் வாடகவாய நாஞ்சில் சம்பத் ஆபாச பேச்சாளர் நாஞ்சில் சம்பத், இப்படி என்ன வேணால் சொல்லலாம். அந்த நாஞ்சில் சம்பத்து ஆபாசமாக பேசி அடி வாங்கியிருக்காப்புல. அந்த செய்தி கொடுத்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நம்ம சனம் செட்டியை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். சனம் செட்டி ஒரு ஜோக்கர்னால் எப்படின்னா ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை. அதாவது தமிழ்நாட்டுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. அது ஏதோ ஆந்திரா பக்கங்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு தமிழ்நாட்டு அரசியல் பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு நீட் எதிர்ப்பு போராட்டம் நடத்துகிறாங்க. அங்கே போயிட்டு நான் யார் தெரியுமா, நான் விஜய் ஃபேன், நான் ஜனா எப்படி ஷோ பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னோடனே ஜோக்கர் வெளியேறினாங்களா, அந்த ஜோக்கரு சவுக்கு சங்கர்கிட்ட இன்டர்வியூ எடுக்குது. ஆனால் அது கேட்ட கேள்விக்கு சவுக்கு சங்கர் திணறிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது சவுக்கு சங்கர் அவர்களே, நீங்கள் சொன்னீங்க 2026 எலெக்ஷனில் அதிமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி, அப்படி உறுதியாக இருந்தீங்க. விஜயெல்லாம் ஜெயிக்க மாட்டார், விஜயெல்லாம் மிஞ்சி போனால் 5-10 சீட்டு கூட ஜெயிக்க மாட்டார், விஜய் அவருக்கெலாம் ஆதரவே இல்லை அப்படி இப்படின்னு சொன்னீங்களே. பார்த்தீங்களா, உங்கள் மூஞ்சியில் கரிய பூசினார் எங்கள் தளபதி விஜயன்றுச்சு. ஆட புரோக்கர் சங்கர் மூஞ்சி ஈயாடி போச்சு. ஏன்னா தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு முட்டு கொடுத்து விஜய் ஒரு ஆட்சி புனிதமான ஆட்சி, நேர்மையான ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி, லஞ்சம் இல்லாத ஆட்சி அப்படின்னு புகழ் பாட்டிருக்காரு. மாலதி, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, தாவே காட்சியில் ஊழலே நடக்கலை, உள்ளபடியே சொல்கிறேன், இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் ஊழல்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு பேசியிருக்காரு. அந்த சவுக்கு சங்கர்கிட்ட நல்லா ஒரு இதை எடுத்து கையில் கொடுத்து அடித்த மாதிரி இருந்துச்சு அந்த கேள்வி. சொல்லுங்கள் புரோக்கர், அது ஒன்றும் இல்லை, நான் பார்த்தீங்கன்னா அதிமுக ஜெயிக்கணுங்கிறதுலாம் இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்து யாருமே 2 வருஷத்தில் ஜெயித்ததே இல்லை இல்லையா, எம்ஜிஆரோட அவர் பீட் பண்ணிட்டாரு அப்படி பதில் சொல்லிட்டாப்புல. ஆனால் உண்மை என்ன, சவுக்கு சங்கர் போன 2026 எலெக்ஷனில் அதிமுக பேரோவில் வேலை செஞ்சீங்க, அதனால அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ தாவேக்கா பேரோவில் வேலை செய்யுங்க, அதனால தாவேக்கா சிறப்பான ஆட்சி தருது அப்படிங்கிறீங்க. அவ்வளோதானே வித்தியாசம். இதில் ஒரு ரெட் கார்டு பேட்டி வேறு, ஒரு இந்த பேட்டி வேறு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவர் ப்ரிடிக்ஷன் பண்ணது எதுவுமே நடந்ததில்லை. புரோக்கர் சங்கர் ப்ரிடிக்ஷன் பண்ணது எதுவும் நடந்திருக்கு. 2024 20 சீட்டு அதிமுக ஜெயிக்கினார், ஜெயிக்கல. 2026 அதிமுக தான் முதலமைச்சர் ஆவார், அப்போ எடப்பாடி தான் முதலமைச்சர் அப்படின்னாரு, நடக்கலை. காசு கொடுத்தா வாடகை வாயை யாருக்கு வேணால் பேசுவார். புரோக்கர் சங்கர் புரோக்கர் தானமாக யாருக்கு வேணால் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. இதில் இந்த கேள்வி கேட்டோன்னே பாவம் சவுக்கு சங்கர் மூஞ்சி சுருங்கிருச்சு. சரி மேடம், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னு கேள்வி கேட்டாப்புல பாருங்கள் சனம் செட்டிட்ட. ஐயோ என்னட்டையா, நீங்கள் எவ்வளோ பெரிய மனுஷன், சரி கேளுங்க அப்படின்ட்டுச்சு. அது எப்படி திமுக நடக்கிற அந்த போய் நீங்கள் ஜோக்கர் அப்படின்னு சொல்லி உங்களை சொன்னபோது நீங்கள் அப்படியே எதிர்த்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு கோவங்கள் வந்துருச்சு, ஆத்திரங்கள் வந்துருச்சு. சார் ஏன் ஒரு ரசிகா எப்படி ஷோ பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி இன்னமும் அது பேசிகிட்டு இருக்கா. அது பண்ணது பெரிய புரட்சி மாதிரியே பெரிய என்னமோ இது பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்குது. அங்கே அவன் நீட் தேர்வுக்காக பச்சை பிள்ளையெல்லாம் வாழ வேண்டும் போல செத்து போயிட்டுருக்குன்னு போராட்டம் பண்ணிருக்கான். இது போய் ஜனா எஃப்டிஓ பார்த்துட்டு அங்கே சொல்லிகிட்டு இருக்குதுன்னா அவங்க உன்னை விரட்ட தான் செய்வாங்க. விரட்டினா இந்த தப்பும் இல்லை. அதை கூட இன்னும் புரிஞ்சிக்காம ரசிக வெறின்னு கூட சொல்ல முடியாது. விஜய் அவர்களுக்கு இப்போ ஆதரவு இருக்குது. அப்போ விஜய் ரசிகரில் குளிர் வச்சா விஜய்க்கு அந்த நீட் தேர்வு போராட்டம் பண்ணுறாங்கல்ல, அவங்களாம் ஒரு குற்றவாளிகள் மாதிரி காமிச்சா இந்த அம்மா கொஞ்சம் ஹீரோயினி மாதிரி தெரியும். இது ஒரு ஆபாச நடிகைங்கிறது ஊருக்கே தெரியும். கிளி பேச்சை காட்டிக்கிட்டு 2 பீஸை போட்டுக்கிட்டு ஆபாசம் வரக்கூடிய அந்த மாதிரி தான் இதெல்லாம் உட்காந்துக்கிட்டு இன்டர்வியூங்கிற பேரில் ரெட் கார்டு இன்டர்வியூவா அது பெரிய புரட்சி செஞ்சிருச்சான். அது எப்படிங்க அவ்வளோ தைரியமாக அவ்வளோ போல்டாக பேசுனீங்க, அது போல்டாக என்ன வேணால் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி விடுங்க. அடுத்த செய்தி என்னென்னா, நம்ம நாஞ்சில் சம்பத், நாரவாயர் நாஞ்சில் சம்பத், நாரவாயர் தான் சொல்லணும், நாரவாயன்னு சொல்லக்கூடாது. அந்த நாஞ்சில் சம்பத்து பிகைன் வுட்ஸில் ஒரு டிபேட்டு, அதாவது 100 நாள் ஆட்சி ஏற்றமா ஏமாற்றமா அப்படின்னு. அண்ணன் இடுமோன கார்த்திகை அவர்கள் அப்புறம் ராஜீவ்காந்தி அவர்கள்லாம் போயிருக்காங்க. கோவை ராஜ்சத்தியன் அண்ணன், ஆமாம் அதிமுக சேர்ந்த ராஜ்சத்தியன் என்னன்னு தெரியல அவர். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு 3 பேர் எல்லாம் போயிருக்காங்க. எல்லாம் பேசியிருக்கவங்கள நாஞ்சில் சம்பத் என்ன பண்ணுது, மேடைக்கு 20 செகண்ட் கூட இல்லையா, எடுத்தோடனே ஒரு ஆபாச வார்த்தை பேச. இது ஒரு ஆபாச வார்த்தை, அந்த ஆபாசத்தோட உச்சம்
கன்றாவதி யார் இந்த நாஞ்சி சம்பத். அந்த நாஞ்சி சம்பத் எடுத்த உடனே ஒரு ஆபாச பேச்சு, எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அந்த வார்த்தையை கூட நம்ம பயன்படுத்த முடியாது. நம்ம ஈவேரா அவர்கள் அதிகமாக பயன்படுத்துவார்ல, அப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும். ஈவேரா அவர்கள் அதிகம் பயன்படுத்தார்ல, அந்த வார்த்தையை வந்து சொல்லிவிட்டாப்புல. உடனே கீழே இருந்தவங்களாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. பக்கத்தில் இடுமோன கார்த்தி அவர், ராஜீவ் காந்தி இவங்கெல்லாம் வந்து ஏங்க அவரை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள், இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கள் பொது இடத்துல அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் திமுககாரங்க தான் மேக்ஸிமம், திமுக மட்டும் இல்லை எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டாங்க. அது எப்படிப்பா இந்த வார்த்தையை வந்து ஒரு மேடையில் சொல்லலாம், அநாகரிகமாக இல்லை, அசிங்கமாக இல்லை, நீலாம் 30-40 வருஷம் அரசியலில் இருக்கிற அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆனால் அவங்க எல்லாம் சேர விட்டு எரிஞ்சு அந்த வீடியோ காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க. நாஞ்சி சம்பத் ஒரு நிமிஷம் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஐயையோ நம்மளை எதாவது பண்ணி போடுவாங்களா அப்படிங்கிற பயத்தில் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த இடத்துல என்னென்னா, இந்த டிபேட்டுகள் அப்படிங்கக்குள்ளேயே இந்த ஆடியன்ஸை உட்கார வச்சு டிபேட் பண்ணும்போது பல சிக்கல்கள் வருது. இப்போது தந்தி டிவி, அப்புறம் இன்னும் பல சேனலில் பார்த்தீங்கன்னா சொல்லதிகாரம், அப்புறம் வந்து டிபேட்னு சொல்லி ஒரு கட்சிக்காரங்களே ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு அவங்க பாட்டில் நேரில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, ஆள் வந்து இல்லாமல். ஆனால் இந்த மக்கள் மன்றம், மக்கள் அரங்கம், இந்த மாதிரியான இடங்கள்ல என்னென்னா, இந்த மக்கள் வந்து போகிறாங்களா, இன்னொருத்தன் பேசினா, இப்போ இடுமோன கார்த்தியனை பேசியிருக்காரு, தாவக்காரங்க பூரா ஆனால் இடுமோன கார்த்தியை பேச விடலை. 20 நிமிஷம் பேசணும், 20 நிமிஷம் டைம் பேச விடாமல் போட்டு அவரை டார்ச்சர் பண்ணி கத்தி கூப்பாடு போட்டு பண்ணியிருக்காங்க. யாரும் தாவக்காரங்க அவரை பேச விடாமல் கத்தி கூப்பாடு போட்டிருக்காங்க. யாரும் இந்த தாவக்காரங்க. அந்த ஆடியன்ஸ் அங்கே போனாலே ஒரு கலவரம் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் சாட்டை போனான்னா தாவக்காரங்க பூரா எடுத்து எந்திரிச்சு ரவுடித்தனம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி தான். ஆனால் இங்கே நாஞ்சி சம்பத் பேசின பேச்சை நம்ம வந்து, ஏன்னா நாஞ்சி சம்பத் அப்படிங்கிற ஒரு சில்லறை தானேங்க. அவருக்கு வந்து இத்தனை வருஷமாக அரசியலில் இருக்கார். ஆனால் என்ன பண்ணுவார், திமுக வந்துட்டு அதிமுக திட்டுவார், அதிமுக திமுக திட்டுவார். இப்போ 2 கட்சிக்கு வந்து போய் சலிச்சு போச்சு. 2 கட்சிக்காரனை வந்து மதிக்க மாட்டேறான், காசு வந்து சரியாக பேமெண்ட் வந்து வரதில்லை. சரி புதுசாக பேமெண்ட் யார் கொடுக்குறா, விஜய் அவர்கள் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு பேசினா ஒரு அமௌண்ட் கிடைக்குமே, அதை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கலாம், வயிற்ற கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லி திமுகவில் போய் சேர்ந்தார். அங்கே போனாலும் வாயை சும்மா வச்சுருக்கணுமா இல்லையா, வாயை இஷ்டத்துக்கு பேசுகிறது எல்லாத்தையும் அவனை இவனை. இவரை சொல்லின் செல்வர்னு வேறு அறிமுகப்படுத்தினாராம் பாண்டே. இவர் சொல்லின் செல்வர் இல்லை, ஆபாசத்தின் செல்வர். வாயை திறந்தாலே கூவாறு ஆபாசம்தான். ஆனால் சீமான் அவர்களை சமீபத்தில் கூட சீமானை வந்து சில்லறை பயணம், இந்த ஆள் தான் சில்லறைங்கிறது ஊருக்கே தெரியும். சீமான் வந்து தலைவரோடு உட்காந்து சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி உலகத்தமிழரை ஏமாற்றி பல கோடி சொத்துக்களை வாங்கி சீமான் வந்து பணக்காராயிட்டார். இவர் தான் விளக்கு பிடிச்சி பார்த்தாரு. சீமான் வந்து திராவிடத்தை எதிர்த்து தமிழ் தேசியம் பேசி பல இளைஞர்களை மூளைச்சலவை செய்து விட்டாராம். நீ இன்ன வரை எதுக்கு திராவிடம் பேசுகிறங்கிறது ஊருக்கே தெரியுமா, அந்த உண்மையை போட்டு உடச்சிட்டாரு. சீமான் திராவிடங்கிறது தமிழருக்கு எதிரானது, தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கு ஆள்வதற்குன்றாரு. ஆனால் இந்த நாஞ்சி சம்பத்துக்கு என்ன, திராவிடம் தான். அப்போ தமிழ் தேசியம் பேசக்குள்ள சீமான் அவர்களை வசப்படுறது, அவனை இவனைங்கிறது. ஒரு பேட்டியில் கூட சீமான் அவர்களை வந்து தோற்று போவார், சீமான் மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, சீமான் அவர்களை கரும்புலி செம்புலி வச்சு ஏற்றிட்டு போவாங்க அப்படின்லாம் பேசியிருக்காரு. அப்போ வாயை திறந்தாலே ஆபாசம் அட்டூழியம் தான். அப்போ அந்த நாஞ்சி சம்பத் பொது மேடையில் போய் அதே மாதிரி ஒரு கேவலமான கேடுகட்ட வார்த்தையை சொன்னால் அங்கே இருக்க ஆட்கள் சும்மா இருப்பாங்களா? நாஞ்சி சம்பத்தை பதம் பார்த்துட்டாங்க அப்படிங்கிறதா சரியாக இருக்குது. இதுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.